மெட்டுக்கு வார்த்தை எழுதியிருக்காரு வாலி. வாலி என்ன மெட்டுக்கு வார்த்தை கொடுத்துட்டு போயிட்டார். எம்ஜிஆர் வந்துட்டு வாலியை கூப்பிட்டுருக்காரு. என்ன விஸ்வநாதன் டியூன் போட்டுட்ருக்கானா, ஏதாவது பாதிகள் வந்ததா உனக்கு ஏதாவது தெரியுமா, சொல்லையா, ஏதாவது இருந்தால் சொல்லுறேன். இந்த ஆள் கொண்டு போய் அந்த வார்த்தையை காமிச்சிட்டார். தைரியமாக சொல்லி நீ மனிதன் தானாங்கிற வார்த்தையை கொண்டு போய் காமிச்சிட்டார். பிரமாதமாக இருக்குது வாலி, இதை நீ ஓகே பண்ணிவிடு, நான் சொல்லி பேசி விட்டேன். ஆனால் இந்த மாதிரி எம்ஜிஆர் ஓகே, எம்ஜிஆரை மெட்டு போட்டாரு. நான் நீ எனக்கு காரணம் எப்படி அங்கே கொண்டு போய் காமிச்சாங்க. இல்லை இது நல்ல பல்லவிங்க, எனக்கு வேறு உள்ளூர வேறு விஷயம் இருக்குது, அதனால் நான் அதை வெளியே சொல்ல முடியல. நான் ரெண்டு பக்கம் வேலை செய்கிறேன், சிவாஜிக்கும் வேலை செய்கிறேன், அவருக்கும் வேலை செய்கிறேன். உங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. இந்த பல்லவி எனக்கு பிடிக்கல, வேணும்னு சொன்னேன். தைரியமாக சொல் நீ மனிதன் தானா. வாலியனாவும் கேட்குறாரு, நல்லா தானே இருக்குது சொன்னேன், இது ஏன் மாற்றணுங்கிறீங்க. இல்லை எனக்கு இது பிடிக்கல, வேறு எழுதுங்க. எழுத மாட்டேங்கிறாரு. வாலிகிட்ட சொன்னேன் ரகசியமாக, இந்த மனிதன் தத்துவத்தை பற்றி சிவாஜிக்கு ஒரு பாட்டு எடுத்திருக்கேன். யாரடா மனிதன் எங்கே, கூட்டிவா அவனை இங்கே. சிவாஜி எழுதின பாட்டு கவிதை போட்டு வந்து வாலி எம்ஜிஆர் வந்தேன். ஒரு சின்ன விஷயம், யாரடா மனிதன் அங்கேன்னு போட்டிருக்கேன், தைரியமாக சொல் மனிதன் தானே உங்களுக்கு போட்டிருக்கேன். நாளைக்கு ரெண்டும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன நீங்கள் திட்டுவீங்க, அவர் என்ன திட்டுவார், பாடி காமினார். பாடினேன். இதை பற்றி எந்த கெட்ட பேரும் வந்தாலும் என்ன சேரும், தைரியமாக சொல்லு, அதையும் வச்சுக்கோ இதையும் வச்சுக்கோட்டார்.